ஹலோ பிரைஸ் லார்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி இந்த வருடத்தின் கடைசி நாளிலே ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அது அவருடைய கிருபை. அதற்காக நன்றி செலுத்துவோம். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு சொல்லுகிற வேதவசனம் சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். Taste and see that the Lord is good. Blessed is the one who takes refuge in him. Friends, what is meant by taste? டேஸ்ட்னா என்ன? ருசித்து பார்க்கிறது அப்படின்னா என்ன? இப்போ இந்த பழங்களை பாருங்கள், இதை யார் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு தான் அதோட டேஸ்ட்டு தெரியும். புளிப்பா, இனிப்பா, கசப்பா அப்படிங்கிறது. அதே மாதிரி தான் கர்த்தரை நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவித்து அறியும் போது, அவருடைய பிரசன்னத்தை உணரும் போது தான் நமக்கு தெரியும் கர்த்தர் நல்லவர் என்பது. அதுதான் வேதவசனத்தில் சொல்லுகிறது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது ராஜா கர்த்தருக்கு ஆலயத்தை கட்ட விரும்புகிறார். ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உன்னுடைய குமாரன் இந்த ஆலயத்தை கட்டி முடிப்பான் என்பதாய். அதுபோலவே சாலமன் ராஜா ஆலயத்தை கட்டி முடிக்கிறார். ஆலயத்தின் பிரதிஷ்டையின் போது ஆசாரியர்கள் கூட தேவ ஊழியம் செய்யாதபடிக்கு அந்த ஆலயம் மகிமையினால் நிரம்பிற்று. அந்த ஆலயத்தில் மேகம் எழும்பிற்று, அவருடைய பிரசன்னம் இறங்கிற்று. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். நம்முடைய துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிறவர், வாஞ்சியுள்ள நம்மை திருப்தியாக்குகிற தேவன். இந்த வருடத்தில் ஆரம்பம் முதல் இந்த நிமிஷம் வரைக்கும் கண்ணின் கண்மணியை போல காத்தது அவருடைய கிருபை. நம்மை உள்ளங்கைகளில் அவர் வரைந்து வைத்திருக்கிறார். தாயின் கருவிலே நம்மை தெரிந்து கொண்ட தேவன். இந்த வருடத்துல நமக்கு கர்த்தர் நல்லவராகவே இருந்தார். கர்த்தர் நல்லவர், அதை நாம் ருசிப்போம். அவருடைய பிரசன்னத்தில் களி கூறுவோம். 2025 நமக்கு ஆசீர்வாதமாய் அனுகிரகமாய் மாற்றினார். வந்த எத்தனையோ ஆபத்திலிருந்து நம்மை காத்தார். அதற்கு நன்றியுள்ள இருதயத்தோட இயேசுப்பாவை ஸ்தோத்திரிப்போம். எத்தனையோ நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே செய்தார். அதற்கு நன்றியுள்ள இருதயத்தோடு அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து இயேசுப்பாவை துதிக்க ஆரம்பிங்க. துதிக்கிற இடத்துல அவருடைய பிரசன்னம் இறங்கும், தடைகள் விலகும், அற்புதங்கள் நடக்கும். கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிறார். கர்த்தர் நல்லவராகவே இந்த வருடம் முழுவதும் நம்மை காத்திருக்கிறார். அதை நாம் ருசித்து பார்ப்போம். பரிசுத்த ஆவியானவரை தொடர்ந்து வழி நடத்துவாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you all. Bye-bye.